என்ன பண்ணாலும் அகைன்ஸ்டா பண்ணிக்கினே இருப்பான் பாரு இது மாதிரி. ஐயா பெட்ரோல் விலை அதிகமாகுது, நான் தான் மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்தேங்க, கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணலாம்னு. அது மாதிரி நேத்து ஸ்பேஸ் கொண்டு விப்போல் அடிக்கிறானுங்கன்னா என்ன வெளியில இருக்கிறானுங்க பாத்துக்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் டிவிக்கேன்ற நேமு ஒரு செவுத்துல கூட எழுதிடக் கூடாதுன்னு நினைக்கிறானுங்க போல, அவ்வளவு பயத்துல இருக்கானுங்க. எப்படி ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னானதுனால ஓட்டு எங்கேயும் சின்னாம சின்னாம நமக்கு வந்துடும் கனவுல இருந்தவனுங்களுக்கு இவர் வகுப்பு வாரியத்துல அடிச்ச ஒரு அடியில எங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்ல வெங்கடேஷ் ப்ரோ, ஏதோ ட்வீட் போட்டிருந்தீங்க சந்தீஷ் இருக்குமா தான் சட்ட ஒழுங்கு இல்ல அது தாய் முன்பே இருந்த மகன் கோல்டு தான் லைட்டா குரல் எப்படி சொல்லு சொல்லு. என்ன மேட்ரு அது? இல்ல அது ஏதோ இது போல, அது என்னது, அது ஏதோ தகராறு போல. இந்த மாதிரி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற அளவுக்கு, அதுவும் கண்ணு முன்னாடி இருக்கிற அளவுக்கு கொடூரமா போயிட்டு இருக்கலான்ற விஷயம். லாண்ட் ஆல்ட்ரு அதான் சொல்லவே தேவையில்லை. இல்ல அந்த நல்லா செலவழிச்சு ஒரு மாதிரி நல்லா ஆர்கனைஸ்டா போட்டிருந்தாங்க அங்க பாவம், நல்ல பேனர் எல்லாம் கட்டி மேல இந்த ஓலை இதுல எல்லாம் போட்டு நல்ல பந்தல் மாதிரி போட்டு அவ்வளோத்தையும் போட்டு என்னாச்சு? இன்னொன்னு இங்க எரிச்சதுதான் உங்களுக்கு தெரியும். கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கடலூர்ல வந்து தண்ணீர் பந்தல அந்த பேனரு அந்த இது கொட்டாகை எல்லாம் அடிச்சு உடைச்சு இது பண்ணி வச்சிருந்தாங்க. அது பக்கத்துல போலீஸ் எல்லாம் வர, அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கு எடுத்து போட்டு விட வேண்டியது. சரி ஓகே, இது எல்லா ஊர்லயும் நடக்குதுன்ற மாதிரி. எரிச்சதெல்லாம் ரொம்ப இது இல்ல, பக்கத்துல தீ பரவி இருந்து அது இதா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா ஒரு தண்ணி வைக்க துப்பெல்லாம் வைக்கிறவங்களையும் விட மாட்டேங்க, அது ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட்ல இந்த கேஸ் போச்சு, அதுக்கும் இந்த மாதிரிதான். முதல்ல இவங்க மத்தவன் நல்லது பண்ணிட கூடாதுன்ற அந்த பயமே இவனுங்களுக்கு அது இருக்கிறதுல கேவலமான விஷயம். இது ஒண்ணு நீ பண்ணு சொல்லிட்டு உட்காந்து. ஆனா ஒண்ணு 70 வருஷம் இல்ல இதுல ரெண்டு விஷயம் இல்ல. இப்போ டிவிக்கு டிஎம்கே பண்ணாத டிவிகே பண்ணாலும் அது டிஎம்கேக்கு அது டவுன் ஆயிடும். இன்னொன்னு டிஎம்கே தப்பு பண்ணதை வந்துட்டு டிவிக்கு எடுத்து காட்டினாலும் அது வந்துட்டு டிஎம்கே மேல இருக்கிற காண்டுன்ற மாதிரி அப்படியே போர்ட்ரே பண்றானுங்க. ஏன் ஸ்டாலினை வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு, அதான் நேத்து கட்சி தொடங்கினாலும் வந்துட்டு அதான் இங்க திமுக வந்துட்டு சரக்க பாக்குறான்னு. முதல்ல திமுக மேல யாருக்காவது காண்டுக்குதா? அதாவது இது பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை யாராவது ஒருத்தர் மேல ஆட்சி நாசமா போகுது கேவலமா போகுதுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஏதோ நல்லது பண்ண மாதிரி தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 1000 நாள் போராட்டம் நடத்திருக்காங்க ஒரு மக்கள். சப்போஸ் இது வந்து ஏடிஎம்கே ஆட்சியா இருந்து அவங்க இது மாதிரி திட்டம் கொண்டு வந்திருந்தா இந்நேரம் டிஎம்கே மொத்த பேர் அங்க இருந்திருப்பான். இருக்கிற எல்லா இன்னைக்கு நாட்டுல இதை விட வேற எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எல்லாமே அவங்களால பண்ணிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய சுய லாபத்துக்காக விவசாயமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஏக்கர் கணக்குல சுத்தி வாங்கி இருக்கிற நிலம் விலை ஏறி அதுல கோடி கோடியா சம்பாதிக்கின்ற உங்களுடைய சுயநலத்துக்காக தான் அது நடக்குதே தவிர தொழில வந்து வளரும், தமிழ்நாடு வளரும்ன்ற இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு நீ ஆல்டர்னேட்டிவ் இடம் ஒரு அரசால பார்க்க முடியும்னா கண்டிப்பா எங்க வேணாலும் பார்க்கலாம். ஒரே ஒரு புல்லுக்கறியோட அதாவது சில கட்சி தலைவர்களும் போயிருக்காங்க. நம்மால் போனதை கூட பெருசா ஈர்ப்பாயிருக்கு. சரியா? அது நடந்து 1000 நாள் போராட்டம் கலந்து போகுதுன்னா இவங்களுக்கு எங்க இருக்கிற திமிருனா நம்மள மீறி என்ன நடந்துட போகுதுன்ற ஒரு இதுதான். அதை வந்து வகுப்பு விஷயத்துல இவர் நிரூபிச்சிட்டாரு. தான் யாரு, தான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்றது. அதாவது ஆதவ் சொன்னாரு, நாங்க போய் இதை பத்தி டிஸ்கஸ் கேட்ட உடனே மத்த கட்சி மாதிரி போராட்டம் பண்ணலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இல்லாம இதுக்கு என்ன தீர்வு, ஃபர்தரா இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தா இதுக்கு வந்து கரெக்டான கிளாரிபிகேஷன் கிடைக்கும்னாரு. அதுதான் நான் ஆச்சரியமா பார்த்தேன் அப்படின்னாரு. அது அப்படிதான் ஒரு தலைவர் இருக்கணும். இதே டிஎம்கே இருந்தா இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இதை கூட்டின்னு போயிட்டு விதவிதமா ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, நீட்டு தேர்வு மாதிரி தான், ஓட்டு போட்டா நான் வர விடாம தடுப்பான்னுவான். வந்ததுக்கு அப்புறம் சொன்னா எங்க கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தா தானே தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவான். இவருடைய இதுவே என்னன்னா தீர்வு கொண்டு வரணும். சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கிற பிரட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்ல.
இந்த பரந்தூர் விமான விஷயத்துல இவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. இதுல என்னன்னா அடுத்த எலெக்ஷன் போற வரைக்கும் இதை எப்படியாவது ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அது கோர்ட் மூலியமாவா இல்ல போராட்டம் மூலியமாவான்றது வந்து அவர் எப்படி முடிவெடுக்கிறாரோ அதை பொறுத்து நம்மளும் அதோட துணை நிற்க போறோம். அடுத்த எலெக்ஷன்ல வந்து அது ஒரு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான் ம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ண முடியும். இதுல அதுவும் இல்லாம இதுல உண்மை என்னன்னா, அதான் இப்ப குழியில ஒருத்தன் விழுந்துருக்கான்னு எடுத்துப்போமே, உன்னை காப்பாத்துறேன்னு மேல இருந்து கத்தின்னு இருந்தா மட்டும் அவனை காப்பாத்த முடியாது. தூக்கி ஏதாவது கயிறோ இல்ல ஏனியோ போட்டாதான் காப்பாத்த முடியும். ஆனா இவனுங்க யார் தெரியுமா, கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன், நீட்டை ஒழிக்கிறேன், இது பண்றேன், எங்க ஆட்சிக்கு வந்தா கரண்ட் பில்லு குறைய இதை ஏத்தி விட்டுதான் உட்காந்துக்கிறான், கரண்ட்டை கட் பண்ணதுதான், எல்லாத்தையும் இதான் பண்றான். ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இன்னைக்குதான் இன்ஸ்டால பார்த்தேன். அந்த இது ஜிபியு படம் இருக்குல்ல, அதுல அந்த இளையராஜா வந்து அந்த இது பண்ணியிருந்தாரு, அந்த பேர் என்னது, அந்த காப்பிரைட் இஷ்யூ, அதுக்காக கேஸ் போட்டிருந்தாங்கல்ல. அவர் வந்து இந்த மாதிரி ஆமா. வந்து டிஎம்கே லாயர்ன்ற மாதிரி அதை வந்து எடுத்து போட்டு வச்சிருந்தாங்க. அது இது பண்ணி கேஸ் கொடுத்தவரா? ஆமா, கேஸ் நடத்துறது கரெக்ட் தான். தொடர்பாளரு நம்ம சரவணன் இப்பதான் தான் பாத்தீங்களா சரவணன். டிஎம்கே லாயர் தான். அது டிஎம்கே லாயரை விட டிஎம்கே உடைய இது இல்லை எனக்கு பப்ளிக் புரியல. மீடியா ரெப்ரசன்டேட்டிவ் அந்த டீம்லயும் அவர் இருக்காரு. இல்ல அஜித் சார் மேல அவருக்கு என்ன காண்டன்னு தெரியல. ஏன்னா இப்ப ஆனா இல்ல இல்ல ப்ரோ, யோசிச்சு இளையராஜா பாத்தீங்களா? அதான் இல்ல ஒரு விஷயம் சொல்லு சொல்லு. என்னன்னா, இப்ப இளையராஜா, கங்கை அமரன் இவங்கெல்லாம் பிஜேபியில இருக்காங்க, ஓகேவா? இப்ப அட்லீஸ்ட் அவங்க டிஎம்கே ஆளுங்களா இருந்தா கூட இவங்க போய் அவங்க சார்பா அது நிக்கிறாங்க, அது இதுன்னா கூட அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எனக்கு இன்னும் இந்த பிலிப்பினிக்கு பேசுறது இதெல்லாம் எதுவும் அவர் மேல ஏதோ பர்சனல் வெஞ்சர் பண்ற மாதிரி தோணுது. ரொம்ப ஒரு கீழ்த்தரமான 2 விஷயம் ப்ரோ. இல்ல ஒண்ணு இல்ல இப்ப இல்ல ஒண்ணு இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். ஒண்ணு இந்த அயம் பேட்டிங், அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் பார்த்து ரெண்டும் ஒன்னதான் இருக்குன்னு நினைச்சு டிஎம்கே காண்டா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதான், ஆனா அது வெளியே சொல்ல முடியாம, அதான் அப்படி அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். திடீர் இது நடக்கும், திடீர்னு அவனுங்களே வந்துட்டு அதான் ஏன் இல்ல விக்னேஷ் ப்ரோ, திடீர்னு வந்துட்டு உதயநிதியே வந்துட்டு சார் கார் டயர்லாம் கரெக்டா காத்துக்குதா சார், எப்படி இருக்கீங்க, அதான் திடீர்னு அதான் அவரும் தூக்கி போட வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல வேணாம், அவங்க தவறா நினைச்சு அதான் நண்பர்கள். பார்ப்போம். அதான் நம்ம இந்த விஷயத்திலேயே உண்மைதான். நம்ம வந்து இந்த காங்கிரஸ் லாயர் அத பேரெல்லாம் டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு. நம்ம அபிஷேக் சிங்வி ஒரு நிமிஷம். இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோ, உண்மையிலே நிறைய டிஎம்கே காரங்களும் ஏகே அட்டாக் பண்றாங்க, இல்ல அடிக்கிறாங்க. நான் அதை அது ஜீவ ஃபேன்ஸ் சகப்தன்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பக்கா ஊப்பி, ஓகேவா? அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி, அதாவது படத்துக்கு வந்து நாளே அவர் படம் பார்த்தாரா என்ன பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டாரு, ஓகேவா? ஈகே தாங்க அஜித் சார் தாங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் போட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த இளையராஜா இஷ்யூல வந்து எதுவுமே சொந்தமா யோசிக்கல, அது ஒரு மாதிரி ரொம்ப காட்டமா பேசினாங்க. சிக்ஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க ஆர்டிபி எது சொல்லுங்க. இல்ல நம்ம 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 இந்த பிஜேபி காண்டி, ஐ மீன் பிஜேபியோடைய எம்பி காண்டி டிஎம்கே ரெப்ரசன்ட் பண்றது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வக்ஃப் இஷ்யூக்கு கூட நம்ம அபிஷேக் சிங் எடுக்கும்போது டிஃப்ரெண்டா உருட்டுல ஒரு உருட்டு அவர் வந்து இந்தியா காங்கிரஸை சேர்ந்த எம்பிடா, எங்க கூட்டணியில இருக்கிற ஒரு 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 அட்வொகேட் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு உருட்டுனாங்க. என்ன அதான் ஆக்சுவலா சொல்றேன்ல. ஒரு விஷயம் கிளியரா சொல்லுங்க, இந்த வக்பு இதுக்கு இந்த சட்ட திருத்த மசோதாக்கு முதல்ல வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சு அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்துச்சு, ஓகேங்களா? அது வந்து வெள்ளிக்கிழமையில் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள், ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இங்க ஆள் இல்லாத காட்டுல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது அடிக்கல் நாட்டிட்டு அப்போ போனாங்க டிஎம்கே ஆட்சியில், ஓகேங்களா? அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் வந்து சேஞ்ச் பண்றதா இருந்துச்சு, அது இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அது வேணாம், இப்போ புதுசா நீங்க வந்து ஆள் இல்லாத இடத்தெல்லாம் போட வேணாம், நீங்க பழைய இடத்துலயே பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு போராட்டம் வந்து அது வந்து அந்த சாட்டர்டே வந்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. வக்புக்கு இந்த மாதிரி வந்து இது பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து சட்டம் போட்டிருக்காங்கன்னு நம்ம தலைமையில இருந்து வந்துச்சு. அந்த சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா போராட்ட ஆர்ப்பாட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த வெள்ளிக்கிழமை வந்து
இது சடனா சொல்லிட்டாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா மேனேஜரா பெரும்பான்மையே பாத்தீங்கன்னா எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே உறுப்பினர்கள் எல்லாமே கலந்துட்டாங்க. மேக்சிமம் நடந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு மீடியா கவர் பண்ணாங்கன்னா இல்ல. மீடியா வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் சொல்லி தெரிய வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ண உடனே ஊப்பிங்க எல்லாம் டைம்ல இல்லை என்னன்னு கதறிட்டு இருந்தாங்கன்னா, இங்க பாருங்க நீங்க வந்து இது அது என்னது இந்த மாதிரி போராட்டம் பண்றதெல்லாம் இதாகுது. நாங்க பாருங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு. கடைசியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தளபதி பட்டுன்னு என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா அந்த கேஸை இது பண்ணி விட்டாரு. அதுவும் இல்லாத இப்போ இன்னொருத்தவன் வந்து அந்த கேஸை படிச்சானா என்னன்னு தெரியல. அது வந்து ஒட்டுமொத்தமா எல்லாரோட இதையும் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது வந்து விசாரிச்சு ஒரே ஆள் தான் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம சார்பா அது வந்து ஆதவர்ஜின் அவர்களே பாத்தீங்கன்னா வந்து சொன்னாரு. அவர் பாத்தீங்கன்னா வாதாட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாரு. இவனுக்கு என்னன்னா சங்கியும் சரி அவன் வந்து இல்லைன்றான அந்த கிரெடிட் என்ன சொல்றது, கிரெடிட் அது கிரெடிட்டால அவன் பண்ணலான்னு இல்லை. ஆனா வந்து ஒரு நியாயமா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போராடி இது பண்ணி வாங்கி கொடுத்தது ஒரு இன்டர்ம் ஸ்டே ஓகேங்களா, ஒரு இடைக்கால தடை வாங்கி கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா அதை கூட இவனுக்கு ஏத்துக்க முடியல. அதை கூட பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து தாவேக்கா பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு அவ்வளோ பயங்க. இங்க என்னன்னா சென்ட்ரல்ல பவர் வச்சுன்னு பயப்படுறானுங்க. இங்க என்னன்னா ஸ்டேட்ல வந்து 70 வருஷம் கட்சின்னு பயப்படுறானுங்க. எல்லாம் ஆனா அலெக்ஷன் நீங்க நினைச்சு பாரு, அன்னைக்கு ஒருத்தர் யூடியூப் சேனல்ல தாண்டா சொல்லியிருந்தாரு. இந்த திமுக இல்ல சொல்றதுக்கு சிரிப்பா இருக்கும் இல்லைங்க, இந்த திமுக காரன் அதிமுக காரெல்லாம் நீங்க எல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்ல, ஏதாவது ஒரு சிம்பிள் நிறுத்தி இது ஜெயிக்க இது பண்ணுன்னு சொல்லிட்டு, சோ அந்த மாதிரி எல்லாம் நிக்க வைக்கணும். இந்த சிம்பிள் இந்த கட்சி சின்னம் இந்த மாதிரிலாம் எல்லாம் நிக்க வைக்கணும். டெபாசிட் கூட வாங்க மாட்டானுங்க இவனுக்கு இது பண்ணிட்டு. சும்மா உண்மைதான். சும்மா அந்த இது கட்சி பேரா பிராண்டா ஒரு இதுவா வச்சுக்கிட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா போலிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின்ல வந்து அது ஃபர்ஸ்ட் ஒரு 5 இதுல பாத்தீங்கன்னா இது இருந்துரும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை ஏடிஎம் எடுத்துரும், அந்த டிஎம் எடுத்துரும். ஸோ அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்க இது பண்ணிட்டு அதுதான் இவனை வந்து கரெக்ட் ஓபி எடுத்து தெரியுறானுங்கன்னு. கரெக்ட் விக்னேஷ் ப்ரோ. அங்க டிஎம்கே வந்து கம்ப்ளீட்லி ரேட்டல்டு என்ன, ஒரு மாதிரி நர்வஸ்னஸ்ல இருக்காங்க. அது அது வந்து இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு கொடுத்த இன்புட்டா இல்லாட்டின்னா அந்த ஓட்ஸை வேணா. இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்ச நாள் என்ன ரொம்ப அப்சர்வ் பண்ணுறேன்னா பிஜேபி, அந்த பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸோடைய அவங்க அவங்க கிரவுண்டில் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்றது இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் நம்ம பார்க்கும்போது நிறைய திடீர்னு எந்தெந்த ஐடியானே தெரில. அவங்க அவங்க இப்படி தான் யூஸ்வலாக பண்ணுவான் அவனோட இல்லைங்க பேட்டர்ன். எனக்கு இல்லைங்க வந்து இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாவமா இருக்குங்க. ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு காலத்துல என்ன சொல்றது, என்னதான் அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் டிஎம்கே வந்து ஊழல் பண்ணியிருந்தாலும் ஒரு இதுவாச்சும் இருப்பாங்க. என்ன சொல்றது, மைனாரிட்டியில அப்படி இப்படின்னு வந்தாலும் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு இது பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எதிர்கட்சியா உட்காந்துருவாங்கன்னீங்களா. ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது எக்ஸாக்ட்லி. கூட அது கூட இது பண்ண முடியல. இன்னொன்னு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றான் அண்ணாதுரை, எம்ஜிஆர் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இருந்த ஒரு கட்சி. ஆனா இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு மோசமா போச்சுன்னா ஒரு போட்டோ ஷூட் கொடுக்கறது, ஒரு என்ன சொல்றது, போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதே மாதிரி போட்டு அப்சல்யூட்லி விடுறது, அந்த சட்டை பேண்ட் அதே மாதிரி போட்டு இது போய் பண்றது. இன்னொன்னு ப்ரோ. பாத்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிட வைக்கிறது எல்லாம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் அந்த இது சூரி காமெடி தான் வரும் பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணீங்க அவரு எம்எல்ஏ அந்த டேய் மாதிரி எனக்கு bro, இதெல்லாம் பயங்கர எக்ஸ்ட்ரீம் லோ. அந்த பாட்டிக்கு என்ன இவ்வளவு இதுக்கு இதுக்கு மேல மட்டமா ஒருத்தர் இறங்க முடியாது. என்னைக்காவது நீங்க கலைஞர் போய் அன்னைக்கு தேவைன்றக்கு ஏத்த மாதிரி விக் போட்டோ இல்ல கிளாஸ் பிரேம் மாட்டி இல்லைங்க ஷூ இல்லைங்க குட்டியா இல்லைங்க அது பாத்துருக்கோமா? தவறு கிடையாதுங்க. இல்லைங்க அது தவறு இல்ல கிடையாதுங்க. டேய் சரி அவர் தவறு இல்ல இல்ல ப்ரோ. எம்எல்ஏடா. நீங்க எல்லாம் இல்ல சரி இல்ல தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ம். இது 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 வந்து இல்லைங்க இன்னைக்கு நம்ம நம்ம பர்சனாலிட்டி இல்ல, நான் இப்பயும் சொல்றேங்க, பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்றது அது வேற. ஓகேங்களா, எம்ஜிஆர் அவர்களே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மேக்கப்லாம் எதுவும் இது இல்லாத என்ன சொல்றது, அந்த இதை கூட பாத்தீங்கன்னா அந்த ஹேட்டை கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து அது ரிமூவ் பண்ணல. ஓகேங்களா, கடைசி ம், வரைக்கும் ம், அவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஃபிகர் அந்த ஒரு இதை இமேஜ் மெயின்டைன் பண்ணாரு. ஜெயலலிதா அம்மா அவர்களும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த கரிஷ்மாவோட தான் இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அது இவர் வந்து அந்த மாதிரி இருக்கிறது நான் எனக்கு எனக்கு அந்த விமர்சனம்லாம் கிடையாது. ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, அது வேற விஷயம். ஓகேவா முதல்ல. ஆனா இந்த ஒரு இதெல்லாம் பண்றாரு பாத்தீங்களா, என்ன சொல்றது,
இன்னும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க தளபதியா மாறுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இல்ல இந்த நம்ம கொஞ்சம் 2 நாள் 2 ஆச்சரியமான 3 சம்பவம். 2 நாளா போன வாரமா இந்த வாரமான்னு தெரியல. நம்ம இதே ஸ்பேஸ்ல பேசணும். அந்த தளபதின்ற டைட்டில் இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா அது அது விஜய்க்கா அப்படின்ற மாதிரி ஆப்டா போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவங்க இந்த அப்பா நரேட்டிவ் இல்ல வேற ஏதாவது ஒரு இதுதான் ஆப்டான ஒரு நம்மால நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை நம்மால இளைய தளபதியை தாண்டி தலைவர் தளபதி தாண்டி வெற்றி தலைவர் ரேஞ்சுக்கு பொதுச் செயலாளர் பட்டம் கொடுத்துட்டு அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி இன்னும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தளபதிக்கு அப்டேட் ஆகி வந்திருக்காங்க. இல்ல அது 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 திரும்பியும் கேப்சர் பண்ணிடணும். நமக்கு ஏதாவது ஒரு ஆப்டா ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்கு அங்க அம்மா, கலைஞர், புரட்சி தலைவர், இப்ப ஆப்டா ஒண்ணுமே இல்ல கரண்டா இருக்க லீடர்ஸ்க்கு. எடப்பாடி பழனிசாமி டோன்ட் வரி அப்பாவை அயன்மேன் ஆக்கிடலாம், அங்க அயன் லேடி. ஐயோ ஐயோ இல்ல அதெல்லாம் ஒரு அயன் டேடிடா. அயன் டேடி வேணாண்ட. அதான் இந்த சார்பாட்டால ஒரு டாடி வருமே, அந்த டாடி வேணும் வச்சுக்கலாம். ஏ பகாவ், ஓ மை காட், ஏ வாட்சா, ஏ பகாவ். ஏய் டாடி என்ன மேன், விடுங்கப்பா. கமான் கபிலா. ஓ மை காட். பாஸ் நினைப்பாப்புல இப்படின்னு தெரிஞ்சதுதான் பூமரம் கிடைக்க. இல்ல பாஸ் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாப்புல. நம்ம அது டக்குன்னு அவரு நிறைய சொல்லுவாருங்க நல்ல பாயிண்ட். அதான் 2-3 பாயிண்ட் நம்ம கடகடன்னு அவர் ஃபாஸ்டா சொல்லிட்டு கடந்துட்டாரு. அவரு நம்ம இன்னும் நிறைய சொல்லிட்டாரு, டக்கு டக்கு டக்குன்னு ஓடிட்டாரு. அவரு கொஞ்சம் நிறுத்தி பேசியிருந்தாரு. ஒரு சில பேர் இருக்காங்க ஓகேங்களா, ஃப்ளோல ஆரம்பிச்சாங்கன்னா அது பாஸ் ஒருத்தர், இன்னொருத்தவங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க ஒருத்தவங்க. இதெல்லாம் இதுல அது கோர்ஸ் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிடும் இல்லையா அலெக்ஸ்? நீ வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து போச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இந்த சப்ஜெக்ட கடைசி வரைக்கும் முடிச்சிடணும். நம்ம கடகடன் ஒண்ணுக்கு தாண்டி. ஆனா இல்ல என்னைக்குமே ஒரு டாபிக் நான் கேக்குறேன்னா, எமோஷனல் சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி விட்டுருவாங்க, எங்க ஏரியால இது நடந்துச்சுன்னு. அப்படியே அந்த டாபிக் மாறிடும். இது இருக்கட்டும். இல்ல இப்ப இன்னைக்கு இவரு சீமான் அண்ணன் வந்து கடலூர் வந்திருந்தாராம். அவரு வந்து பாமக மெம்பர்கள் மீட் பண்ணாங்களா, அது பேஷனிஸா ஓடிட்டு இருந்துச்சு, அது டீடைல் பார்க்கல. விளையாட்டு செய்திகள்லாம் பாக்குறது இல்லப்பா. ஒரு காலத்துல எப்படி என்ன மனசு இருந்திருப்பான். சரி, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸே அந்த கட்சியில இருந்திருக்காங்க. தளபதி என்ட்ரியில ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆனது நான் தமிழர் தான். அந்த நெட்வொர்க் வந்து அது எப்படி சொல்லுங்க, இந்த டிஎம்கே உடைய என்ன தெரியுங்களா, இந்த நம்ம இது கோட் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டி சாங் வரும் பாத்தீங்களா, அந்த மைக்க பார்த்து அந்த டைம்ல எம்பி எலெக்ஷன் இல்லைங்க, எம்பி எலெக்ஷன் விடிஞ்சா எம்பி எலெக்ஷன் நாங்கெல்லாம் ஸ்டேஜ் போட்டு உட்காந்துருக்கோம். ஒருத்தர் வந்து தம்பி, ஒருத்தர் தம்பின்னா ஒரு அண்ணன் ஓகேவா, அவர் வந்து கட்சியால தம்பி ஓகேங்களா. அவர் வந்து வந்துட்டு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு சாங் கூட ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல மைக்கு காமிச்சாங்க சொல்லிருக்காரு அப்படின்னு. இல்ல அதுவும் இல்ல மைக்க கையில எடுக்க மாட்டேன், நான் பாட்டு பாடுறதுக்கு மைக் எடுக்காம வேற என்னடா அது சீமானே அங்க போய் ஸ்டேஜ் கேம்பெயின் மைக்க கையில் எடுக்கவான்னு சொல்லிட்டு. ஆனா ப்ரோ இல்ல அந்த டைம்ல தர்மடேஸ்டானுங்க தான் நம்ம பாட்டு கேட்க ஓடுது. நம்ம பசங்களை கூட நீ விட, அது வந்து அந்த டைம்ல அவங்க இது பண்ணிக்கிட்டாங்கல்ல, கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கல்ல. ஒண்ணும் இல்ல, அந்த படம் இன்னும் எந்த படம் சாங் சொன்னாங்களோ அதை கிரெடிட் எடுத்துக்கிறாங்களோ, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்தா எல்லாரும் நான் தம்பி இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு பாத்தீங்களா, டிக்கெட் விலை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இவங்கள வந்து உள்ள வைக்க போறாங்க. டேய், இந்த படத்துக்கு தான்டா நீங்க பாட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்க ப்ரோ. இது துரைமுருகன் மட்டும் இல்ல, இந்த துரைமுருகன் தானே இவன், அதான் இந்த யூடியூப் சேனல் சாட்டை துரைமுருகன். இல்ல அந்த ஆளு என்ன பண்ணாருன்னா, வாரிசு படத்துக்கு எலிவேஷன் கொடுத்து ஞாபகம் சூப்பரா இருக்குது, ஃபேமிலியோட இருக்குது, இது பாருங்க. அதுக்கடுத்து இந்த வாரிசு ட்ரைலருக்கு என்ன பண்ணானுங்க, போய் எல்லாம் சேர் ஏர்லாம் உடைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு திட்டினாரு. அது ஒரு வாரிசு வந்துட்டு திட்டிருந்தா அது நல்ல படம் இல்லைன்னு. அதாவது மாத்தி பேசலாம்,
அதாவது இல்ல ப்ரோ, இப்ப வீடியோவது டெலீட் பண்ணலாம்ல, புரியுதா? அவன் அக்கௌண்ட்லயே அந்த வீடியோ இன்னும் வச்சுனுக்குறான். எனக்கு புரியல. டேய் ஆனா இதுல நான் ரொம்ப பேசுறதுக்கு முன்னாடி இல்லடா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது எது தெரியுமா? நம்ம ரேம்ப் போட்ட மாதிரியே அவங்க ஒரு ரேம்ப் ஒண்ணு போட்டு இப்படி கதவு திறந்தாரு, கதவு பொத்துரு கீழே வந்துருச்சு அந்த ஓகேவா? அடுத்தது அதுக்கு ஒரு சின்ன பையன் ஸ்டாலின் பாரதின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தான், இந்த இது நான் தமிழ்ல ஒரு பையன் ஒருத்தான். ஓகேவா? ஆனா ப்ரோ இல்ல ப்ரோ, லியோல அப்பா சட்டைன்னு சொல்லுவாரு, கடைசியில பார்த்தா அதான் அப்பாவே அதான் நம்ம சட்டையை போடுற அளவுக்கு நிலைமை மாதிரி இருக்கு. ஆனா நம்ம படமும் 4-5 படம், கடைசி படம் எல்லாம் இது வாரிசு படத்துல அப்பா பையன் சண்டை, இது கோட்டுலயும் அதேதான், எல்லாத்துக்கும் அப்பா முட்டிக்கிச்சு, கோட்டுலயும் அதேதான். ஏதோ அப்பா. அதுக்கு முன்னாடி என்னது, லியோ இல்ல பீஸ்ட் லியோ வேற. லியோ வரட்டவே லியோலயே அப்பா சண்டை, லியோலயே அப்பா பிரச்சனை. அப்பாவுக்கு எதுக்கு ஆகாது, அதான் அப்பான்னு அதான் அப்பா விஜய் தேடி வருவாரு. என்டிகே எல்லாம் ரொம்ப எப்படி சொல்ல, சுயநல, அதாவது நல்ல நல்ல ஆரம்பிக்கும் போது, பார்ட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஃபவுண்டேஷனோட தான் ஆரம்பிச்சாங்க. பட் நாளடைவுல ஏதோ தப்பு. ஆனா என்டிகே இப்ப காணாம போயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டா அந்த ரிலையபிலிட்டி போயிடுச்சு ப்ரோ. அந்த ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸா இருந்தாரு, சரி ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா இருந்தாரு, நல்ல பேச்சு. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. இல்ல ப்ரோ, நான் சொல்ற ஒரு 7-8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், இன்னைக்கு கிடையாது. இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவுங்க? ஏங்க இங்க அதாவது 3% என்னமோ. நான் ஒரே விஷயம் ஆர்டிபி இல்ல என்டிகே பத்தி விக்னேஷ் ப்ரோ கிட்ட மட்டும் தான் கேட்கும். ஓகே ஏன்னா அது ஏன்னு தெரியும். இல்ல அவரோட அந்த தேர்தல் வாக்குறுதி இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, கொள்கை தலைவர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு என்ன சொல்றது, சித்தாந்தத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இது சமத்துவத்துக்கானது. ஓகேங்களா? ஆனா வந்து உங்களுக்கு வந்து அந்த தமிழ் தேசியன்றதே பாத்தீங்கன்னா, தமிழ் தேசியம் ஓகே, நல்ல கருத்தியல் தான். ஓகேங்களா? ஆனா வந்து அதை வந்து அவங்க நாம் தமிழர்கள் அவங்க கொண்டு போன விதமா இருக்கட்டும், இன்னொன்னு அது அவங்க வந்து அவங்க பரப்புரை செஞ்ச விஷயம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளவாத அரசியலை தான் ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு ப்ரூட்டலா இருந்துச்சு அவங்க சைட்ல இருந்து. இந்த இப்போனாங்க சொன்னா நிறைய சாதி வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளார வந்து நிறைய பேர் ஊடுருவி அந்த அது ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதனாலேயே ஒரு பெரிய அது ஐடியாலஜியாவே கொஞ்சம், அதாவது ஐடியாலஜியாவே அது நல்ல ஐடியாலஜி. ஓகேங்களா? தமிழ் தேசியம் வரைக்கும் கரெக்டான ஐடியாலஜி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதுதான். ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கையாண்ட விதம் தான் அது தவறு. இன்னைக்கு திராவிடமே பாத்தீங்கன்னா இவங்க வந்து சங்கி கட்டு அடவு வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல. ஓகேங்களா? திராவிட மாடல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிதான் சீமானம் எடுத்தது வந்து அது தமிழ் தேசியத்தை அது தம்பிகள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக சிறந்த பேச்சாளர் இருந்து அதை நம்ம டினை பண்ண முடியாதுன்னா, எனக்கு வந்து ஒரு தடவை அப்ப இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அவருடைய மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன். அப்ப நான் சொல்றது நீங்களுமா? இல்ல ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷமா ஒரு 8 வருஷமா அந்த மினிமம் இருக்கணும். அப்ப அந்த ஒரு மீட்டிங் ஸ்டேஜ்ல என்ன டாபிக் பேசினாருன்னா, கல்லு சாராயம், இதுதான் அன்னைக்கு அவரு. இன்னைக்கு நைட் ஒண்ணு பேசுற, விடிஞ்சு ஒண்ணு மாத்தி பேசுறாரு. அது அப்புறம் தான் ப்ரோ தெரிஞ்சது, நாளடைவுல தான் இவர் எந்த அளவுக்கு மாத்தி பேசுவாருன்றது தெரிஞ்சது. நான் சொல்றது அப்பெல்லாம் டிவி வந்து ரொம்ப நியூஸ்ல எல்லாம் ரொம்ப அவர்கிட்ட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இப்ப நீங்க அப்ரிசியேட் பண்றீங்க பாத்தீங்களா, இது அது அவர் சிறந்த பேச்சாளர்னு. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஓகேங்களா? டெய்லியும் அவரை சுத்தி அவர்கிட்ட வந்து பைக் நிட்டாங்கன்னு டெய்லியும் ஏதாவது இன்னைக்கு போர் அடிக்குது, இன்னைக்கு எங்க போலாம்னு சொல்லிட்டு ஆளுங்களை வர வச்சு பீஃப் சாப்பிட்டு ஜிம்முக்கு போ. அவர் பேசுறது நீ ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நேரடியா கேட்டேன்னு வச்சுக்கவேன், கன்வின்ஸ் ஆயிடுவேன். நான்லாம் அன்னைக்கு ஒரு 8 வருஷம் முன்னாடி உண்மையிலேயே ஆமாடா, அன்னைக்கு வந்து எனக்கு அந்த கண்டு மீன் மதுக்கும் கள்ளச்சாராய இந்த மதுக்கும் கல்லுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு யாருமே எடுத்து சொல்றதுக்கு இல்ல. அன்னைக்கு எனக்கு சொல்லும் போது அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஆமாடா, கல்லு குடிச்சு எத்தனை பேர் செத்து போயிருக்கான், 1 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது,
உடம்பு ஒரு நல்லா லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது ஓகேங்களா. ஆனா கல்லு இல்ல இல்ல திகட்டும். ஒரே விஷயம். இப்ப ஆல்கஹாலு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ட்ரிங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது குடிக்கிறவனுக்கு வந்து லிவர் பாதிக்கப்படும். ஆனா கல்லு குடிக்கிறவன் சுகர் வந்து செத்துருவான். சுகர் வேற வரும் அதுல இருந்து. ஆமா கல்லு 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 சுகரா? ஆமா ஓஹோ. ஆமா. கல்லு குடிச்சா சுகர் வந்துடும். ரெகுலரா குடிச்சாடா அது இதுதானே. ம். இனிப்பு இதுதான். தெரிலது எனக்கு. நான் அப்புறம் தான் நாளடைவுல தெரிஞ்சது. அன்னைக்கு தேதியில நானும் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். சீமான் தான்டா அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாளே எனக்கு இல்ல எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. இந்திய அடிக்கும் தமிழ்நாட்டு அடிக்கும் வந்துட்டு நான் பந்தயம் போடுவேன். சூப்பர். அதுவும் இல்ல, நாளடைவுல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மாத்தி விக்னேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி. இல்ல இப்ப இல்ல ப்ரோ, ஒரு கட்சி அழிக்க ஒரு கட்சி உருவாங்க. ஆனா என்டிகே கட்சி அழிக்க அவரு தான் என்ன கேட்டா தான் கட்சியை தான் யானை யானை தான் தள்ள மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி அவரே தான் தள்ள மண்ணவாரி கொட்டிக்கிறாரு. 100 உண்மை, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அவங்க கம்ப்ளீட்டா காலி. நம்ம தளபதி என்ட்ரியில ஃபர்ஸ்ட் இதுல கேப்ரியல்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இந்த இவர் தான் பேர் என்னது, நம்ம பசங்க கூட எடுத்து போட்டு வச்சிருந்தாங்க. இந்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் பேசிருக்காரு. இந்த இடும்பவன கார்த்தி அவரோட மீடியா, அந்த தம்பி மீடியா, தமிழ் தேசியம் ரொம்ப இதுவா பேசுவார் நீங்க. ஆனா உன என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனியும் பிரெஞ்சு புரட்சியாளர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளிட்டு கேட்டார். நீங்களே அடிச்சு பார்க்கலாம் ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் சொல்லிட்டு. அவரு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இப்ப அன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் மணி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் என்னது சீமான் வந்து இந்த வாட்டி அவருக்கு எவ்வளவு தூரம் ஓட் பர்சன்டேஜ் வரும்னு வந்து இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குறைஞ்சிருக்குன்ற மாதிரி அவர் மணி அவர்கள் சொல்றாரு. அதுக்கு வந்து கேப்ரியல் சொல்றது இல்ல, எனக்கு அதை மாற்று தெரியும், இந்த வாட்டி 12% மேல வரும். எந்த உலகத்துல யாருக்கு தான் புரிஞ்சு இல்ல கூடாரமே காலி ஆயிடுச்சு. நிறைய பேர் இது பண்ணி வந்துட்டாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இப்ப யாருமே இல்லைங்க. இந்த சாட்டை, இந்த இடும்பு வண்ணன் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அதான் சொல்லிக்கிற அளவுக்கு முந்தி மாதிரி யாரும் கட்சியில எனக்கே தெரிஞ்ச பொதுக்கூட்டங்கள், ஐ மீன் அந்த பொது, அது பேர் என்னங்க சொல்லுவாங்க, அந்த மேடை போட்டு பேசுறது இப்பெல்லாம் ரொம்ப எங்கேயுமே நடக்கிறதே இல்லையே. ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுடைய ப்ரெசன்ஸே கிரவுண்ட்ல. சும்மா ஒரு இன்டர்வியூல அங்கங்க கொடுக்குற ஒரு ஸ்பீச் இது மட்டும்தான் இப்ப வெளியே தெரியுது. முந்தையெல்லாம் கிரவுண்ட்ல நிறைய இந்த மேடை பேச்சு போடுவாங்க. கம்ப்ளீட்டா காணும் அவங்கள. சரி, இது மாதிரி ஒன்று ஒன்றா இப்போ அடுத்து. ஆனா உண்மையிலேயே நம்ம யாருமே என்டிக்கு அடிச்சு ஒழிக்கணுன்ற இன்டென்ஷன்லாம் வரலங்க. என்ட்ரியில அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. தானா காணாம போயிட்டு. இல்ல நம்ம கிட்டயே பாத்தீங்கன்னா கட்சி கொடியிலேயே 2 யானை இருக்குது ஓகேங்களா. நம்ம நம்ம தளபதியே என்ன சொன்னாரு, 2026ல இது நம்ம குறி வந்து யானை அடிக்கிறது, அதாவது ஊழல் யானைகள் ஓகேவா. 2 பெரிய யானை இருக்கு, அதை அடிக்கணும்னு தான் சொல்லியிருந்தாப்புல. அப்படி இருக்கும்போது நீங்க என்டிகேலாம் ஒரு இதுன்னு கம்பேர் பண்றது இல்ல இல்ல, எங்கேயுமே நம்ம நம்ம அவங்க அவங்க பேரையோ ஒரு எதிர்ப்போ ஒரு ஒரு எதுவுமே நம்ம பேசல. அது எப்படி அந்த அந்த கிளாஷ் மேபி அவர் யூஸ் பண்ண எங்க எங்க அவர் முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி இவ்வளவு தூரம்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே 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 ஓகே, அக்ரி அக்ரி அக்ரி. ஆனா என்ன கேட்டா பாஜக அடுத்து யார் அப்ப ஹெட்? அண்ணாமலை இல்லைனா பொருளாளராக இருந்தாரு இதுக்கு முன்னாடி. ப்ரோ யாரு இல்ல ப்ரோ, அதெல்லாம் எனக்கு ஹெச்ராஜ் வேணும் ப்ரோ. இருக்காருப்பா. இல்ல ஹெட்டா இருக்கணும் வேற மாதிரி. நாள்லாம் நெருப்பா இருந்தது, அவ்வளவு கண்டென்ட், வயிறு வலிச்சு செச்சுன்னு தானு. இல்ல ப்ரோ, அண்ணாமலைக்கு கூட அவ்வளவு வீடியோ போட்டிருக்க மாட்டான். யார் இவன் வருத பொங்கல இல்ல வேற ஏதோ ட்ரால் இது. எச்ராஜாக்கெல்லாம் அடிக்காத ஆள் இல்ல. முட்டு கொடுத்து ஓகேவா, ஹெச்ராஜாக்கும் குருமூர்த்திக்கும் முட்டு கொடுத்து 12 மணி ஸ்பேஸ்ல அவனை புனிதராக்கி அவனுக்கு சும்படிக்கிறதுக்கு ஒரு 5 பேரு. மனசு ப்ரோ இல்ல
இல்ல ப்ரோ இந்த பண்ற மாதிரி இந்த டைம் பாஸ்ல ஆகுது இல்ல ம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அரசு இல்ல இனிமே அரசியலே பேச மாட்டேன்னு தான் சொன்னாங்க ஞாபகம் இந்த ஏதோ நம்ம கிட்ட சபதம் போட்டு அதுக்கப்புறம் மனக்கட்ட போய் ஆனா திரும்ப திரும்ப பேச கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளை பத்தி பேசுறதா இங்க அதான் நீ எதே பேசுற உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ, சென்செக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல ஓட் பர்சன்டேஜ் காமனா எடுக்கிறது தான், புரியுதா? நம்ம கூட எதுவுமே எடுக்கல. அதான் இது கூட மீட்டிங்ல கூட சொல்லியிருப்பாங்க. அதையே வந்துட்டு குறைச்சி அதான் இவனுக்கு அதெல்லாம் வராது எப்படி இதெல்லாம் ஏதோ நாங்க எடுத்தவங்க நான் நம்ம எடுத்த மாதிரி கேட்கிறேன். சொல்லுங்கிறானுங்க. ஏதோ நம்ம காசு போட்டு முதல்ல என்ன நாலேஜ் என்ன politics? போடா. மாமா வாயில்லைன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இல்ல எப்படி பாஜக முட்டு கொடுத்து அதையும் நாலு எப்படிதான் நம்புதோ 4 பைத்தியங்க. அந்த அளவுக்கு புரிதல் அது என்ன தெரியுமா, வருஷ கணக்கா கீழே உட்காந்துருப்பாங்க, மைக் கிடைச்சிருக்காது, ஐயோ அடுத்த வாட்டி மைக் கிடைக்கும். ஓ அந்த அந்த மாதிரி இதுல ஒரு வீடியோ இருக்கும். அந்த மேனேஜர் ஒருத்தர் இல்ல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கும். மேனேஜர் சக்திவேல் சார் அதான் பர்மிஷன் கேக்குற மாதிரி அந்த ஆளு தான் மேனேஜர்லாம் சொம்படி பானுங்க ஆபீஸ்ல. அந்த மாதிரி வந்துட்டு இவனுக்கு தான் 4 பேரு சொம்படி இதுல இருப்பானுங்க. இந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எப்படி டீச்சருக்கு சொம்படிப்பானோ அந்த மாதிரி ஒரு 4 மூதேவிங்க இவனுக்கு பெரிய ஆளா நினைச்சுனுக்குதுங்க. அவனுக்கு பெரிய ஆளோ இல்ல சொம்படி இதுவாரு ஏன் லெரினே நடுவுல அதான பண்ணியிருந்தா அதான் கலாச்சாரம். ஒரு காலத்துல இல்ல ஒரு காலத்துல அது இதா இருந்தாலும் ஓகேவா. ஆனா இன்னும் நம்ம என்ன சொல்றது, நம்ம சைட்ல இருந்து ஒரு சில ஐடிக்கு போயிட்டு வருது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏய் தெரியல பைத்தியமா இருக்கும். ப்ரோ இந்த கோட்டு பத்தல ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, கொத்து வாங்க போது கூட தெரியாம அனுப்பானே பகாதி பத்தலோட ஃப்ரெண்ட் ஒருத்த கலந்துட்டு அவன் பேர் தெரியலதான். அந்த மாதிரிதான் இவனுக்கு. ஏன்னா எவன் கொத்த போறானோ அவன் கூட வாழ்றீங்களா. சூப்பர். இல்லடா மாத்தி மாத்தி பேசுவோம். அதுவும் பாஜக மாதிரி ஒரு கட்சியை வச்சிரு, பாஜக சப்போர்ட் பண்றோம்னா பேசுறதுக்கே தகுதி கிடையாது. ஓகேவா? இல்ல ப்ரோ இதுல கூட வந்துட்டு கேக்குதா? எனக்கு கம்ப்ளீட்டா கேட்கல அலெக்ஸ். எனக்கு தான் பக்னு கேக்குது ப்ரோ. அலெக்ஸுக்கு தான் நீங்க பேசுறது கேக்குது, அலெக்ஸ் பேசுறது கேட்கல. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. இல்ல நம்ம இந்த பிஜேபி டாபிக் நடுவில் பேசிட்டே இருந்தோம். இந்த அவங்க ஒரு மாதிரி சர்வே எடுக்கிறாங்க போறீங்க. எத்தனை பேர் நம்ம நோட் பண்ணியிருக்கோன்றது தெரியல. நீங்க போய் நிறைய ஐ மீன் நம்ம தளபதி போட்ட ட்வீட்ஸோ இல்லாட்டி நம்ம பசங்க போட்ட ட்வீட்ஸ்லயோ கேக்குது சொல்லுங்க. இல்ல அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காமெண்ட் மாதிரி போடுவான். அது ஒரு மாதிரி ரொம்ப நியூட்ரலான ஒரு காமெண்ட் போடுவான். போட்டுட்டு நீங்க ரெஸ்பாண்ட் எவ்வளோ நாளும் பண்ணுங்களேன், இம்மிடியேட்டா ப்ராம்ப்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ரொம்ப நியூட்ரலா ரெஸ்பாண்ட் பண்றான். அதான் யோசிச்சேன், நீ வந்து ஒரு ஸ்டேட்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னா மக்கள் மனநிலைய எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் அவன் அப்சர்வ் பண்றான் பாரு. நான் சொல்றது நம்ம சாதாரண பசங்க, ஒரு 50 ஃபாலோவர் இருந்தாலும் அதுல ஒரு ட்வீட் இருந்ததுன்னா அதுல போய் ரெஸ்பாண்ட் பண்றான். நீங்க நல்லா அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே லாஸ்டா ஒரு 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 3-4 வாரத்துக்கு முன்னாடில இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பிஜேபியில் உள்ளவங்க, அதுவும் நம்ம ஊர் பிஜேபி பசங்க கிடையாது, எல்லாமே இந்த நார்த்தில் உள்ள பசங்க. நம்ம ட்வீட்ஸை படிச்சுட்டு அவன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறான், தமிழில் இருந்தாலும் அதுக்கு இங்கிலீஷில் பதில் போட்டுட்டு போகிறான். போட்டுட்டு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக நிறைய சர்வே எடுத்து போடுறான். டிவி கேக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம டிஎம்கேக்கு எவ்வளோ இருக்குது, பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அப்சர்வேஷன் ஓடிட்டே இருக்கு. நோட் பண்ணியிருக்கீங்களா யாராவது? இல்ல பண்ணல. சான்ஸ் கிடைச்சேன்னு நீங்க பாருங்க. நல்லது. எல்லாமே இந்த நார்த் இந்தியால இல்ல இவன டாக் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வடக்கான்ஸ கூட்டு பாத்தீங்களா? ஆமா அன்னைக்கு தெரியாதா இந்திக்காரன் உள்ள போய் பார்த்தாதான் சாலை சாப்பன அந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. அதான் உள்ள ஐடி உள்ள போய் பார்த்தா அது பார்த்தா வெரிஃபைடு ஐடிடா.
ப்ரோ இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. அன்னைக்கு ஒருத்தவன் இல்ல டிஎம்கே போட்டாங்க, உள்ள போய் பார்த்தா இல்ல 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 ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல வாயில ஆம்பளைங்க லிப்ஸ்டிக் போட்டதை கூட பாத்திருப்பீங்க. ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் போட்டு ஒருத்தன் இருக்கான். சத்தியமா இது மாஸ், அது புரியுதா? ஒரு 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 கோடு கூட, அது நெத்தியில ஒரு பொட்டு விடுவாங்களே, அதுவும் ஆரஞ்சு கலரு. வாயில தெரியல, பீடா கூட ஆரஞ்சு கலர் போடுவோம் போல. புதுசா ஏதாவது ஆரஞ்சு கலர் பீடான்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் போல. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல, நார்த்லயே பிஜேபி காரனா இருந்தா கூட நல்லா சமாதிக்கலாம் போல இது. ஒரு பீடா போட்ட ஆள் தான் போட்டு நல்லா ஒரு சேட்டு மாதிரி உக்காந்துக்கல. ஆனா ஹிந்தி தெரியாது. இல்ல நம்ம எல்லாம் கடை வச்ச அந்த போக்கிரி படத்துல ஒரு போலீஸ்கார மாதிரி தான் உட்காந்துருக்கு. நல்லா ஒரு 420 பீடா வேணுவா. நார்த்லாம் வேற ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க கம்ப்ளீட்டா. அங்கிட்டலாம் என்ன அங்கே சோத்து கோழி இல்லாத இங்க வந்து தெரியுறானுங்க. நீங்க வேற இல்ல, அது இம்போர்ட் பண்றாங்க. அது எனக்குமே நம்ம நம்ம சட்டமன்றத்திலே யாரோ யாரு இந்த கேள்வியை கேட்டா, இந்த மாதிரி எத்தனையோ லட்சம் வடநாட்டவர்கள்லாம் உள்ள வர்றாங்க. அது நடுவில் இப்ப ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அது அவங்கள நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம், அதை எப்படி மெஷர் பண்றோம், யார் வர்றா என்னன்றதுக்கு இதுன்னும் போது சட்டசபையில் அப்ப ஏதோ ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்பதான் வந்து நம்ம இவரு கோவிடுக்கு முன்னாடியே அப்போ வந்து அது வந்து பெரிய டாபிக்கா போயிட்டு வந்துடும். எப்பன்னா 2020, அதாவது 2020 வந்து 2 கோடி வட இந்தியர்கள் வந்து குடியேற்றம் இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, இங்க வந்து ரேஷன் கடை வாங்கியிருக்காங்க. அந்த டைம்ல இதாக இருந்துச்சு. அவங்களோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா திருப்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது சேலம், கோயம்புத்தூர், சொல்லவே தேவை கோயம்புத்தூர்லாம். ப்ரோ இப்போ உள்ள ஃபுல்லா இறங்கிட்டாங்களே. அன்னைக்கு ஊர்ல பேசுறாங்க, டே நம்ம ஊருக்காரனை கூட பயங்கரமா நாத்து நடுறாங்கடா, நம்ம ஊருக்காரன் கூட ஒழுங்கா நாத்து நட தெரியாது, அவ்வளவு பெர்ஃபெக்டா வந்து நட்டுட்டு போறாங்க, குடும்பத்தோட வராங்கலாம். நம்ம ஊர்ல நாத்து நடணும்னா எப்படின்னா, காலையில நம்ம வந்து ஒரு பிக்கப் வேன் அனுப்பணும், ஏன்னா அவங்களுக்கு டீ காஃபி பார்த்துக்கிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மத்தியானம் கரெக்டாக சாப்பாடு டைமுக்கு அவங்க போயிடுவாங்க, திரும்பி ரிட்டர்ன் ட்ராப் பண்ணணும். இதுதான் நம்ம ஒரு நாளைக்கு கூலி வந்து 500 ரூபாயோ 400 ரூபாயோ 500 ரூபாயோ நினைக்கிறேன். ஸோ இப்போ நார்த் இந்தியா என்ன பண்ணுறான், குடும்பத்தோட வரான். இங்கே நம்ம ஊரில் போய் ஒரு அதாவது ஒரு ஊர்லன்னு போனோம்னா ஒரு 5 பேர் இருப்பான், 5 பேர் தான் நாற்று நடுறதுக்கு வருவான். அப்புறம் இன்னொரு பக்கத்து கிராமத்துக்கு போகணும். இது மாதிரி ஒரு ஊர்லேயா போய் நம்ம ஆட்டோவில் ஏற்றிட்டு வரணும். இவன் எப்படின்னா அவனே ஆர்கனைஸ் பண்ணிடுறான். இங்கே பாரு, நீ உனக்கு இன்னைக்கு வேணுமா, இந்த 300 பேர் நான் அனுப்புகிறேன், இதுதான் ரேட்டு, பிக்கப் ட்ராப்பில் நாங்கள் அந்த மொத்த சேலரியில் ஒரு மாதிரி குரூப்பாக இது பண்ணிட்டு போயிடுறான். அவ்வளோ பிரமாதமாக நாற்று நடுறான். நாங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு நம்ம சிஸ்டத்துக்குள்ள இன்டிகிரேட் ஆகிட்டாங்கன்னு. அவங்க தினம் சொல்கிறான், பரோட்டா கடையில் போனோம்னா உட்காந்து பயங்கரமாக பரோட்டா போடுறான், மியூசிக்கோட வேற போடுறான்னா கொத்து பரோட்டாவை. நம்ம ஊருக்காரங்க கூட அவ்வளோ பெர்ஃபெக்டாக மியூசிக் போட மாட்டாங்க, பயங்கரமாக போடுறாங்க ப்ரோன்றாங்க. ஹலோ, இல்லை அந்த அளவுக்கு நம்ம சிஸ்டத்துக்குள்ள அவங்க இன்டிகிரேட் ஆயிட்டாங்க. நம்ம இந்த டெவலப்மெண்ட்ல இப்போ ஸ்டாலின், நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட ஹெட் பண்றாரு தெரியுமா? அதுல ஒரு மெம்பர் இருப்பார். அவர் முந்திலாம் கூட டிவி டிபேட்ல எல்லாம் நிறைய வந்து பேசுவார். இந்த கவர்மெண்ட் பாலிசிஸ் நம்மளுடைய இதெல்லாம் நிறைய டிஃபைன் பண்ணுவார். அவர் தான் சொல்லியிருந்தார் நடுவில் அந்த டைம்ல பெரிய ஒரு இஷ்யூ வரும்போது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கணும், ஏன்னா நம்ம கிட்ட வந்து மேன் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுக்கு இங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும், லேபர் அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு உருட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரும் அதை பெருசாக ஃபாலோ பண்ணலை. அது அந்த நடுவில் அந்த டைம் அப்போ தான் இந்த ஒன் ரேஷன் இது ஆமாம் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் பாலிசி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்தவங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது, இது மாதிரி ரேஷன் கார்டு கிடைக்காம இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரிலங்க. நம்ம யாருமே அதெல்லாம் பெருசாக ஒன்றும் ட்ராக் வைக்கல. இப்போ அவங்களுக்குலாம் இப்படி ரேஷன் கார்டு உண்டா, ரேஷன் கார்டு கிடையாதா? இருக்குங்க ரேஷன் கார்டுலாம் இருக்குங்க. ஆனால் ரேஷன் கார்டு எடுத்தா இங்கே ஓட்டு போடுவானா, அவன் ஊரில் ஓட்டு போடுவானா ப்ரோ?
இல்ல இப்ப நிறைய பேர் இங்க இதெல்லாம் வாங்கிட்டாங்க, ஓட்டர்லாம் கம்ப்ளீட்டா வாங்கி. இதாயிட்டாங்க. தெரியலப்பா, அந்த பெர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளவு வருதுன்னு தெரியலையே. பாஜக வந்துடுறாங்க, அது எங்க ஆளுங்க ஓட்டு. பாஜக வந்து அந்த அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த கேக்குதா? மாத்திரை போட்டு வந்தேன் கோல்டு. எத்தனை கேரட்? புரியல ப்ரோ. எத்தனை கேரட்? வேணா. ஆனா சரி விடுங்க. இல்ல உதயநிதி படம் பார்த்தா கோல்டு போயிடும்னு ஒருத்தர் டிஎம் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறப்ப எது நெஞ்சுக்கு நீதியா இப்படி எல்லாம் படம் இருக்குதா? ஆனா ப்ரோ இதுல இல்ல இதுல ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல சினிமா விட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். டிஎம்மா ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆமா வர போன் சார்ஜ் ஆனிக்குது, இதான் நெக் பேண்ட் இதுதான் கேட்டுக்கிறேன். வர அப்படியே ப்ரோ. ஒரு நிமிஷம். ஓகே, பார்த்துட்டு கொஞ்சம் பண்ணி விடுங்க. ஸ்காம் அக்கவுண்ட் ரீச் ஆயிடுச்சா? நிறைய பேருக்கு 10 லட்சம் புரியல என்னது? ஸ்காம் அக்கவுண்ட் ரீச் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஷாம் அக்கவுண்டா? இல்ல 10 லைக்லாம் வருது, ரீச் ஆயிடுச்சா? இல்ல ஒரு நீமா இல்ல அரசல் ட்வீட்ல எப்படின்னா ரீச் அக்கவுண்ட் இருக்குதோ இல்லையோ தான் இது உண்மையில ஒரு சுச்சுவேஷன். இது மாதிரி எல்லா அரசியல் ட்வீட்டோ லைக் வராது, கூட வந்துட்டு அரசியல்ல ட்ரால் ட்வீட் அதிகமா லைக் வரும். அது ஒண்ணு. அதான் அது ஒண்ணு ரொம்ப அந்த இப்ப இவ்வளவு இப்ப நீங்க கூட போடுவீங்களே அது த்ரெட் மாதிரி பெருசா லாங் இது கேப்ஷன் இது மாதிரி தளபதி போடுற மாதிரி, அது இவனுங்கெல்லாம் சத்தியமா சொல்றோம் முக்காசி பேர்லாம் படிக்க மாட்டானுங்க. அதனால தான் ஒரு தடவை இப்ப என்கிட்ட கூட சில பேர் டிஎம் பண்ணி அனுப்புவாங்க, ப்ரோ இதை போடுங்க ப்ரோ. நான் அதை படிச்சுட்டு அதை ஷார்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா மினிமம் ஒரு 6 லைன் இருக்கிற மாதிரி, நடுவில் ஒரு கேப் போட்டு ஒரு 3 மேல 3 கீழேன்னு. ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ விக்னேஸ்வரன் நீங்கள் வந்துட்டு எனக்குலாம் கேட்கலாம் இதான் இங்கே இருக்கிறவங்கள, ஏன்னா வீட்டில் வெட்டியே தானே இருக்குதா, வெட்டியா இருக்கும்போது தானே ஃபோன் பார்ப்பேன், படிக்கிறதுக்கு என்ன நோவுதுன்னு கேட்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் எப்படின்னா ஒரு ரீல்ஸ் 30 செகண்ட் பார்க்குறானுங்க, எல்லாம் பட்டுன்னு அதான் போயினே இருக்கானுங்க. நிறுத்தி ஒரு இஷ்யூ படிக்கிறதுலாம் உண்மையிலே அது ரேராக தான் படிக்கிறானுங்க. அதனால தான் எது வந்தாலும் ஷார்ட்டாக போட்டால் நல்லா அப்சர்வா இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் உண்மையிலே அரசியல் எதுவுமே ஷார்ட்டாக போட முடியாது, அதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் விஜய் வந்துட்டு அதான் அறிக்கையை பண்ணாரு, அறிக்கையில் வந்துட்டு திட்டம் வந்தாரு. இப்பெல்லாம் படிக்கிற அதான் உண்மையிலே மனப்பான்மை குறைஞ்சி போச்சு. இல்ல ப்ரோ, இப்ப ரீல்ஸ் பாக்குற ஜெனரேஷனை இது பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது உண்மையிலே. அதான் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணு டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது மாறி போயிட்டு இருக்கும், அதுக்கு அடாப்ட் ஆகணும். அன்னைக்கு தளபதி ரொம்ப லாங்கா போட்டாரு வழக்கமா இல்லாம. நான் கமெண்ட்ல போயிட்டு இதான் ஒண்ணு போட்டேன், நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். அதாவது எதிர்கட்சிக்காரனை கூட நம்பிடலாம், ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு போறான் பேர் படிக்காம இவனை மட்டும் நம்ப நம்ம கட்சிக்காரனை போட்டு விட்டேன். அதான் அது ஒரு நல்ல ரீச் ஆச்சு. கூட வந்துட்டு கேட்டாங்க ப்ரோ நான் படிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க, அறிக்கை என்னங்க அந்த அளவுக்கு இதுவாவே இல்ல, ஷார்ட்டா இருக்குது, டீடைலா இல்ல, அந்த மாதிரி டீடைலா இல்ல, தெரியலையான்னு. அடுத்த டீடைலா போட்டானே என்னங்க டீடைலா இருக்கு, இதெல்லாம் யாருங்க உட்காந்து படிச்சு ஷார்ட்டா போடலையா, பெருசா இருக்கு. அப்புறம் கேட்டதுக்கு என்னங்க வீடியோவா போடுங்க, எனக்கு வீடியோவும் போட்டாச்சு. இப்படியும் சில பேர் பேர சொல்லலாம்னானுங்க, இவனுக்கு வச்ச இதெல்லாம் இதுதான் இருந்துச்சு. ஆனா அவன சைட்ல பார்த்தனீங்க ஊழலு ஊட்ட எரிச்சது, அவனதான் பத்தி பேசுறதுக்கு நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வேணும் ப்ரோ, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம அது வந்து ஒரு சீக்வென்ஸா போட முடியல. நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது டக்குன்னு தேடி ஒரு ஆக்சசிபிளா இல்ல அவங்கள பத்தி. ஆனா ப்ரோ திரும்ப சொல்றேன், இல்ல நீங்க அவன் பண்ண 1000 தப்பு 1000 நாள் சொல்றதுக்கு பதிலா அவன் 5 வருஷத்துல பண்ண
ஒரு 10 தப்பு எடுத்துப்போம், பெரிய தப்பு. அத வந்துட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணாலே போதும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன். நான் வந்துட்டு எனக்கு தோன்றது சொல்றேன். ஏன்னா இப்ப ஆளாளுக்கு ஒண்ணு டெய்லி ஒண்ணு சொல்லுவோம். இப்ப நம்மளது கூட தண்ணீர் பந்தல இது பண்ணிட்டானு, இது வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கணும். ஏன் இப்ப பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன பண்றானுங்க, சும்மா சொல்றேன், ஏதாவது ஒரு சண்டை போட்டா கூட இவனுங்க ஒரு 10 படம் விஜய் ரெக்கார்டு எடுத்துன்னு வந்து ஒரு கொலேஜ் பண்ணி போட்டு சண்டை போடல. ஆனா அரசியல் யாரும் இதை பண்ண மாட்டானுங்க. ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்றானுங்க. பொதுவா எல்லாருக்கும் இது தெரியணும். இது லாஸ்ட் 5 வருஷத்துல பண்ண தப்ப ஒரு மினிமமா புரியுதா, பார்த்த உடனே புரியுற மாதிரி ஒரு ஒரு பேசிக்கான ஒரு டைட்டில் இல்ல மாதிரி. அதை ஷார்ட் அது எவனும் லிஸ்ட் வந்து கேட்க போறது பண்றதுக்குள்ள இல்ல மண்டை டீட்டெயில் என்னன்னு. பிச்சுக்க. அதுதான் ப்ரோ, அது நம்ம பண்ணிட்டா அதான் ஒரு டெம்ப்ளேட் பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் அது நான் ரொம்ப நாளைக்கு கூட சொன்னேன் இது. ஆனா பாப்போம், பண்ணிடலாம். இது நல்ல இது எல்லாருக்கும் போய் நல்ல சேர்ற ஐடியாவா மாதிரி தான் தான். இருக்கு. நச நசன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது இதை போய் இப்போ டக்குன்னு கொஞ்சம் இன்னொன்னு இல்ல அந்த கொலேஜ்ல வந்துட்டு கலைஞர் பண்ணது இருக்கக்கூடாது ஊழல். கேட்டா எங்க அப்பா பண்ணிட்டாரு தான் தாத்தா பண்ணிட்டாருன்னு போயிடுவானுங்க. இதான் இந்த ஆட்சியில வந்தது 2021ல இருந்து 25 இது வரைக்கும் 6ல தெரியல. ஒரு தப்பு இல்ல நடக்கலாம். 4 அப்ப மாசம் கூட சும்மா இருக்க முடியாது இவங்களால. உதயம் அண்ணா, அது எங்களுக்கு தெரியுது எங்க அப்பா பண்ணிட்ட சூழல்னு சொன்னா நீ ஏத்துவியா? என்ன இது கதை? என்ன என்ன அது கதையா கதைக்குது. இல்ல ப்ரோ, இப்ப இல்ல என்னங்க ப்ரோ, படம் எடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் இல்ல ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கொலேஜ் பண்ணோன்றேன் லாஸ்ட் 5 வருஷம். அதுக்கப்புறம் இல்ல கலைஞர் அது நிறைய அது ஊழல்லாம் அது நிறைய இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் கொலேஜில் நிப்பாட்ட நிறைய முடியாது. மேஷப் பண்ணும். சர்க்காரி வாரியம். சரி, ஐயோ, சர்க்காரி வரி பட்டானே நான் ஒரு சர்க்காரியா கமிஷன். அது மேஷப். எனக்கு கேட்டா அது நம்ம கட்சியில பண்ண நம்ம கட்சியில பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தடவை விஜய் பண்ண நல்லதெல்லாம் ஒரு கொலேஜ் பண்ணி மேஷப் பண்ணாங்க, ஞாபகம் தான். அதான் இந்த இவரு தான் ராஜ்மோகன் தான் நினைக்கிறேன். அவரும் அதையே ஷார்ட் பேசியிருக்காரு. லிஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு தூரம் இருக்கு. அதான் இல்ல ப்ரோ, இல்ல அதையே கொஞ்சம் கம் பண்ணி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இவனுங்க பண்ற ஊழல் ஒண்ணு பண்ணணும் மேஷப் இந்த மாதிரி. ஏன்னா நீங்க வர்றவன கூட்டு இப்ப நம்ம ஆளுங்களே கேட்டு பாருங்க. ஒரு அவனுக்கு டிஎம்கே சொன்ன பண்ண ஒரு 10 தப்பு சொன்னா மேக்ஸிமம் எல்லாம் பின்னாடி போயிடும். 2G இந்த இது, அப்புறம் இந்த ரேஷன் கடை இது, டாஸ்மார்க், இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். பாப்போம். நம்ம லாயர் போயிடலாம்டா. நம்ம என்ன சொல்றது, பத்தியும் பாத்துக்கிட்டு இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது தான். இப்ப நம்ம அதே மாதிரி இன்னொரு ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணோம்னா, டிஎம்கேல உள்ள எல்லாருமே இப்ப ரொம்ப விஜய் அட்டாக் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு ஆஸ் ஆஃப் டுடே டிவிக்கே தவிர வேற யாருமே சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயோ வேற வேற அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ்லயோ ரொம்ப ஆக்டிவா யாருமே இல்லைங்க. ஏடிஎம்கே வீக். பிஜேபியுமே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த நைனார் வந்த பிறகுலாம் ரொம்ப அந்த அக்ரெசிவ்னஸ் இல்லை. இப்போ இந்த அவங்க ஸ்பேஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடுறாங்க. அதாவது எப்படி சொல்ல, என்னமோ ஒரு டைட்டிலில் போட்டிருந்தான் பிஜேபியில், அதாவது 2 பேரும் சமாதானம் ஆகிக்கிற மாதிரி. ஏன்னா அங்கே ஸ்பேஸ் போட்டு உள்ளே போய் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும். அவன் இவனை பற்றி கழுவி ஊத்துறான், அவன் இவனை பற்றி கழுவி ஊத்துறான். அது ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிக்கிறாங்க. சரி, நீ திட்டுறதுன்னா திட்டிக்கோ, நான் உன்னை இதை பற்றிலாம் பேச மாட்டேன் நீ. ஸோ இன்னைக்கு ஆக்டிவா ஆஸ் ஆஃப் டுடே யாருமே கிரவுண்டில் அந்த அளவுக்கு நம்ம நம்ம எப்படி சொல்ல, நம்ம நம்ம என்னங்க சொல்றது, நம்ம ஸ்டாலின் ஐ மீன் இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் மூடுக்கு போயிட்டாங்க. ஒரு மாதிரி சின்ன சின்ன பபுள்குள்ள அவங்க பாட்டில் அவங்கவுங்க இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமானுமே சொல்றேங்க, ரொம்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் கிரவுண்ட்ல ஆக்டிவா எத்தனை பாலிசி எதிர்த்து கேட்டாரு. இன்னைக்கு பரந்தூர் மக்கள் 1000 நாள் ஆயிடுச்சு. யார் இதை பத்தி பேசணும் சொல்லுங்க பாப்போம். நம்ம மட்டும் தான் பேசுறோம் இன்னைக்கு. அதனாலதான் நீங்க நம்ம பரவாயில்ல இல்ல 1000 நாள் போராடினு இருக்காங்க, முடிவு கிடைக்கலன்னா பாவம். இடையில எவ்வளவு தூரம் நடந்துருக்கலாம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இதாச்சு. அன்னைக்கு இந்த பசுமை சாலை திட்டத்துக்கு என்ன உருட்டு, கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னமோங்க அந்த ஒரு டாபிக்கை வச்சு அரசியல் பண்ணாங்க. நம்ம ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த பசுமை வழி திட்டத்தை வந்து அப்ரூவ் பண்றதுக்கு அப்பா விடாம அந்த மக்கள் கிட்ட போறது, போராட்டம் பண்றது. அங்கேயும் தான் காம்பன்சேஷன் கொடுத்தான்.
அங்கேயும் தான் ட்ரிபிள் மடங்குல காசு கொடுத்தான். இன்னைக்கு இவங்க பரந்தூருக்கு என்னென்ன ஊருக்கு விட்டுறாங்க. அலெக்ஸ் பேசிட்டாங்க. ம். ஓகே. சொல்லு சொல்லு. ம். இந்த நடுவில் என்னமோ சொன்னீங்க. இல்ல அவரு தான் போயிட்டு வரணும். இல்ல அதான் அன்னைக்கு அவங்க என்னென்ன குழந்தை ஒண்ணு பாத்துக்கணும். இந்த பீஸ்ட்ல வர மாதிரி அவரும் குழந்தைல ஒரு சொந்தக்கார குழந்தை சரி பாத்துட்டு வருவார். சொல்லு சொல்லு. இல்ல அதான் அன்னைக்கு அவங்க பண்ணின அவ்வளோ என்ன அவங்க பண்ணின அன்னைக்கு போராட்டமா இருக்கட்டும், அதுக்கு அந்த திட்டத்துக்கு அவங்க தெரிவித்த எதிர்ப்பா இருக்கட்டும், ஏன்னா அதெல்லாம் எப்படி பரந்தூருக்கு மறந்துட்டான்ற அன்னைக்கு வந்து அது அவனுக்கு பெரிய இஷ்யூவா இருந்தது. இன்னைக்கு மட்டும் அது டெவலப்மெண்டா தெரியல. இன்னைக்கு பரந்தூர் தான் திடீர்னு டெவலப்மெண்டா தெரியுது. பட் ஆனா விவசாயிகளுக்கு பாதிப்படைகிறது தெரியல. அதெல்லாம் மிகப்பெரிய. ஆனா இல்ல இதுல டிஎம்கே காரணம் பண்ணா பரந்தூர் எல்லாம் மறந்துட்டானுங்க, நிம்மதியா உட்காந்து இருக்கும்போது இருந்தாலும் திரும்ப 40 போது டென்ஷன் ஆயிடுவானுங்க. அதனாலதான் கோட் பண்றானுங்க. அதான் டென்ஷன் ஆயிட்டு இல்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் விஜய் தளபதி போட்ட ட்வீட்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நாளை நமதே, எனது பாசத்திற்குரிய என்னமோ போட்டிருந்தாருல, மதிப்பிற்குரியவ என்னமோ போட்டிருந்தார் பரந்தூர் மக்கள். சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகள்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த நாளை நமதெல்லாம் கிளாசிக் டச். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூவா பார்க்க மாட்டாங்க. அந்த இஷ்யூவால எவ்வளவு ஓட்டு கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க. வேங்கவேல் ஆகட்டும், பரந்தூர் ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து அவங்களோட ஓட்டுன்றது வந்து கொஞ்சம் சில ஆயிரங்கள் தான். அது போட்டோம். அதனால அதை எடுக்கிறதுனால பெரிய லாபம் கிடைக்கிறது அப்படின்னு அவங்களோட டிசிஷன் தான். இப்போ அந்த டங்ஸ்டன் இஷ்யூ நடக்கும்போது அது ஆல் ஓவர் கிட்டத்தட்ட அந்த மதுரை இதுவே வந்து எல்லாரும் ஒருங்கினதுனால இது மிகப்பெரிய ஓட் பேங்கிங்கா நமக்கு இழப்பு ஏற்பட்டனால தான் அவங்க ஃபர்தரா அவங்க ஸ்டெப் எடுத்தாங்களே தவிர அது வெறும் ஒரு கிராம பிரச்சனையா இருந்திருந்தா அவன் சீண்டி கூட பார்த்துக்க மாட்டான். அவங்க முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் மட்டும்தான் அவங்க டார்கெட்டா இருக்க தவிர வேற எதுவுமே இல்லை. இதே பரந்தூரும் அதை வந்து ஒரு ஒரு மாவட்ட பிரச்சனையா வெகுண்டு எழுந்து இருந்திருந்தா டிஎம்கே எப்பயோ பின்வாங்கியிருப்பாங்க. விஜய் போறாருன்ன உடனே இதுக்கு அவங்க எடுக்காத காரணமா அங்க என்ன சில ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்களா, அவ்வளவுதான் ஓட்டு அவன் போடலாம், நான் பகவல்காரன் போட போறான்ற அந்த ஒரு திமிரனாலதான் அவனுக்கு அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவர் வந்து அது பொதுஜன பிரச்சனையா மட்டும்தான் பாக்குறாரு. வேங்க வயல் பாஸ் நீங்க கரெக்டான பாயிண்ட் டச் பண்ணீங்க ப்ரோ. அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு, எவ்வளவு விவசாய நிலங்களை நம்ம இழக்கிறோம், நீர்நிலைகள் என்ன வருது, சென்னைக்கு நாளைக்கு நீரோட்டம், இவ்வளவு விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல இருக்கு. இதெல்லாம் பேசாம அந்த தற்கொலை பயில விஜய் போட்டோ ஃபிளைட்டுக்குள்ள உட்கார்ற மாதிரி போட்டு கொண்டு வரான். ஏண்டா அப்ப நீ செட் பண்ற நரேட்டிவ் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கு பாரு. உனக்கு நாளைக்கு அதாவது பரந்தூர் முன்னேற்றத்துக்குன்னு மட்டும் ஒரு டாபிக்கை பார்த்துட்டு அந்த நீர்நிலைகள் போறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? ஏன்னா அதெல்லாம் நீ மறிச்சுட்டேன்னா நாளைக்கு அப்போ டிஎம்கே இது பண்ணதுனால முதலமைச்சர் வீட்டுல பல்பு போட மாட்டாங்களா? டியூப்லைட் ஏரியாதாமா டங்ஸ்டன் தடை பண்ணதுனால. டங்ஸ்டன்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. அது வரைக்கும் சைலண்டா ஒரு 2 மினிஸ்ட்ரி இல்லாட்டி 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த டாபிக் அது பீப்புள் இஷ்யூ ஆன பிறகு மக்கள் நீங்க சொன்ன மாதிரி தன்னைத்தானே தனக்கு தானே கையில எடுத்துக்கிட்டான். கம்ப்ளீட்லி அன்கண்ட்ரோலபிள். அவன் போலீஸை வச்சு மறைச்சு பார்த்தான். அவங்க அழகா நீட்டா கிராமத்துல ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபயர் விட்டதெல்லாம் நமக்கு தெரியாதா? இங்க இருந்தாங்க மினிஸ்டர் அனுப்பிச்சு விட்டு பஸ்ல ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த செலிப்ரேஷன் நடத்துனது. அதான் சொல்றேன்ல, மக்கள் இறங்கி போராடினாதாங்க நீ தீர்வுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. உனக்கு பிரச்சனையா களத்துல இறங்கு, எனக்கு பிரச்சனையா நான் களத்துல இறங்குறேன். கவர்மெண்ட்லாம் ஒன்றும் செய்யாது. வெங்க வயலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் மேலேயே தூக்கி போடுறது. பரந்தூரில் மக்கள் கடந்து கத்தி கதறாங்க. அவன் அவ்வளோ ரெக்கார்டு வச்சிருக்கான். ஒரு 10 நிமிஷம் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ பிஸி. ஆனா படம் பார்ப்பாரு, அமரன் ரிவ்யூ கொடுப்பாரு, கால் பண்ணி பேசுவாங்க. என்னப்பா அது? டங்ஸ்டனுக்குலாம் என்னமோ ஒரு ரீசன் சொன்னாங்க ப்ரோ. அது எத்தனை பேருக்கு நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்னு தெரியல. அதாவது இவங்க வந்து ரிஸ்க் இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். பட் ஆனா அதை மீறி கவர்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்காம என்னமோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு துரைமுருகன். ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? ஏன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ சைன் ஆஃப் கொடுத்துருந்ததுனால தான் அவங்க பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி வந்தது.
அவங்க அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போதே ம். டங்ஸ்டனுக்காக எடுக்கிறோம்லாம் சொல்லிட்டு போல அந்த அதிகாரிகள். வேற ஒரு நேம சொல்லி திருட்டுத்தனமா அதுக்கு ஒரு ஆய்வு எடுத்துட்டு போயிட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூ நடக்கும்போது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற டங்ஸ்டன் நம்மளதை விட அதிகமா ஆந்திரா இன்னும் நிறைய மாநிலங்கள் பேர் சொன்னாங்க அங்கெல்லாம் இருக்கு. ம். அதை விட்டுட்டு இங்க வந்து என் இயற்கையை அழிக்கணுன்ற அளவுக்கு எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல இவங்க 2 பேரும் ஆடுபுலி ஆட்டினாங்க. இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் காரணம், சென்ட்ரல் தான் காரணம்னு சென்ட்ரல்ல இருந்து ஒரு இது மாதிரி எடுத்தாங்க. கையெழுத்து போட்டதே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இந்த இடத்துக்கு ஆட்டணும்னே எக்ஸாக்ட்லி தரணும், எல்லா ஒப்புதலும் அவங்க தான் பண்ணாங்கன்னு போட்டு உடைச்சிட்டான். அதுல இவங்களுக்கு பயம் எக்ஸாக்ட்லி. வந்தது. ப்ரொடெஸ்ட் வைஸாவும் பாத்தீங்கன்னா பிக்கா ஆகிட்டாக மதுரை பிரச்சனையாவே இது கிட்டத்தட்ட மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இவங்க எக்ஸாக்ட்லி. உஷாரா இல்ல இல்ல இது ஆல்ரெடி வேங்க வெயில டார்ச்சரா இருக்கணும்னு அது இன்னொரு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதுல லாபம் சப்போஸ் திமுக இருக்கிற ஆட்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்திருந்தா இவனை விட்டு கொடுத்துருக்க மாட்டானுங்க. இதுல எந்த வித பிரயோஜனமும் நமக்கு கிடையாதுன்னு தெரிஞ்ச ஒண்ணுன்னு இருப்பான். இவனுக்கு அது வந்து பேக்ட்ராப் ஆன விஷயமே இப்ப பறந்துறனால எக்கச்சக்கம் பேர் வந்து மறைமுகமாவும் நேராவும் அதுல லாபம் அடைப்பது திமுக காரன் தான். அதனாலதான் அவங்க விடாப்பிடியா இருக்கிறாங்க. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே தலைவலி என்னன்னா இந்த ஆட்சி முடியற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அந்த இடத்துக்கு எந்த ஸ்டெப்பும் நடக்காம இருக்கணும். அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்ல. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருந்துடலாம். அது பட் ஆனா எப்படி ஏதோ தலைவர் முடிகிறதோ அதான். அந்த அந்த பரந்தூருக்கே அவங்க ஏதோ ஒரு டிராஃப்ட் ரெடி பண்றாங்க. அந்த அது பேர் என்ன போல சொல்லுவாங்க, ஏதோ டிராஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த இதுக்கு விடுறதுக்கு அது பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த ஏலம் விடுற மாதிரிங்க, யார் எடுத்து பண்றது வைக்கிறது அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்க போறாரு. இந்த வீக்குள்ள அதை பத்தி வரும் நமக்கு தகவல். அதனாலதான் நீங்க அந்த இதுவும் போட்டதே தவிர சும்மா அட்டென்ஷன் ஒரு போடல. ஏதோ step தளபதி அவ்வளோ ஆமா. எனக்கு தெரிஞ்சது வகுப்புல வந்து இவருக்கு ஒரு முக்கிய போட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீமே நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ஒரு சட்டத்தையே நிறுத்தி பாஸ் பண்ண முடியுதுன்னா எப்படி ஒரு விஷயம் அழிக்குதுன்னா அதை நம்மளால நிறுத்தவே முடியுன்ற ஹோப் வந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பார். ஆனா பாஸ் இல்ல இப்ப டிவிக்கு எது எடுத்து பண்ணிக்குதுன்னு உனக்கு நியூஸ் போட்டா வந்துட்டு எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணு பண்ணானுங்க பாத்தியா? இல்ல இல்ல டிஎம்கே தான், நாங்க தான் கேஸ் போட்டோம் இது அதுதான் இல்ல அவங்க அதுதான் எனக்கு லேட்டா அவங்க இது வந்தது. இவர் அதான் அசிங்கமா இவர் இருந்துச்சு. விடும்போது கூட என்ன சொன்னாரு, எல்லாம் நிறைய பேர் போட்டு நாங்களும் ம். போட்டிருக்கிறோம். கேஸோட திசை திருப்பதற்கே வந்தது. அதாவது 10 பேர் நிக்கிற ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் நீ சப்மிட் பண்ணும்போது அந்த 10 பேர் ஒருத்தர் அந்த ப்ராஜெக்ட பத்தி நல்லா டெவலப்பா சொல்றான் பாரு, அவனுக்கு தான் அந்த நேம் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரிதான் இது வந்து இவருக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், இவர் வச்ச அந்த கொஷின் வாதங்கள் எல்லாமே தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த தீர்ப்புன்னு கிட்டத்தட்ட டிஎம்கே இது பெரிய ஆர்குமெண்டா ஆகியிருந்தா இந்நேரம் அந்த கிரெடிட் அவங்க வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அவங்களால பண்ணவே முடியாத காரணம் அவங்களுடைய நோட் ஒன்றும் பெருசா வெளியே வரல. இன்னும் கேட்டா அந்த அபிஷேக் என்றவரோட தான் வந்து ஒரு டாப் 3 வக்கீல்ல சொல்றாங்க அவரை வந்து. கபில் தேவும் டாப் தான். ஆனா இவர் எடுத்து வச்ச பாயிண்ட் தான் அங்க செல்லுபடியாகும். அவர் வச்ச பாயிண்ட் அந்த மாதிரி நெச்சுன்னு விழுந்திருக்கு. அதுல கிரெடிட் எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அது நம்ம தான் வக்கீல் வச்சோம், நம்ம பேசணும். அது நம்மளுடைய பாயிண்ட் முக்கியமான இருக்கனால அந்த கிரெடிட் நம்ம எடுத்துக்கணும். அதை திசை தரவு தான் நீங்க வந்து உட்காரங்களே ஒரு முஸ்லீம் கொண்டு வர அப்சல்யூட்லி. ஏதோ விஜய் கூட அதெல்லாம் இவங்க சொல்றாங்கன்றதுனால நம்ம பேசாம இருக்க கூடாது ப்ரோ. இவங்க வந்து வில்சன் வந்து அன்னைக்கு இல்ல டிஎம்கே வக்கீல் வந்து வாதாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குலாம் வாதாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு கூட தெரியல. பட் நம்ம அப்பாயிண்ட் பண்ண லாயருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் எத்தனை பேர் அன்னைக்கு ரெப்ரசென்ட் அன்னைக்கு மீட்டிங் போனோம் இல்லைங்க, ஐடி மீட்டிங். எனக்கு ஆதர் சொன்னாரு கோர்ட்ல வந்து அவ்வளவு வைக்கல, அந்த கேஸ் இஷ்யூக்கு இடமே பத்தலையாம். அந்த ஜட்மெண்ட் கொடுக்குற ஹால்ல இடமே பத்தலையாம் அந்த அளவுக்கு. அதுலயே ஃபில்டர் பண்ணி நம்மளால பேசி அது அந்த பாயிண்ட் பாட்டனான அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிதான் நம்ம சரி அந்த கிரெடிட் கிடைக்கூடாதுன்னா உடனே நார்த் இந்தியாவில இருந்து ஒரு முஸ்லீம் வரைக்கும் இந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணாங்க. மீடியாவே நம்மளை பத்தி அவ்வளவா பேசல. உங்களுக்கு இருக்கிறதுனா நல்லது நடந்தாலும் சரி கெட்டதுனாலும் டிஎன்பியாவில தான் நடக்கணுன்ற அந்த ஒரு வயிற்று தானே தவிர வேற அதாவது சேர வேண்டிய மக்களுக்கு சேர்ந்துருச்சா அதுதான் விஷயம். ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கேட்ட பாயிண்டால ஆடி போன சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் டைம் வேணும், நாங்க அதுக்குள்ள அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரோம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி அவரு நம்ம நம்ம ஆதவ் ப்ரோ வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட அது ஒரு 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 டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அவர் சொன்னது உள்ள இதுதான் நடந்தது.
நிறைய பேர் வாதாடினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் அவங்கெல்லாம் வந்து இன்டென்ஷனாக சொன்னாங்க. இது நமக்கு ஆரம்பத்துக்கு ஒரு வெற்றி தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி தப்பா நரேட்டிவ் செட் பண்ணாம, ஒரு மாதிரி நம்ம மட்டும் தான் பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லாம, ரொம்ப ஹானஸ்டி ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச தளபதி கரெக்டா யார் அவர் அவர் அத்தனைக்கும் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நம்ம என்ன பெட்டிஷன் போட போறோம், அதை படிச்சு பார்த்துட்டு ஓவர் நைட்ல அவர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஓகேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. தளபதி அவரோட இன்புட்டை கொடுத்துருக்காரு.